திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 7 முறை விண்ணப்பித்தும் ஆதார் அட்டை கிடைக்காததால் மாணவர் ஒருவர் பள்ளிக்கு செல்ல முடியாமல் பரிதவிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த சாய் நிதேஷ் வதம்பச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவருக்கு 7 முறை ஆதார் அட்டையை பெற விண்ணப்பித்த போதிலும் கிடைக்கப்பெறவில்லை என கூறப்படுகிறது. ஆதார் அட்டை இல்லை என்றால் பள்ளிக்கு வர வேண்டாம் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் வகுப்பாசிரியர்கள் நீ இருப்பதற்கான அடையாளமும் இல்லை, அடையாள அட்டையும் இல்லை, நீ ஏன் இருக்கிறாய் என்றும் படிப்பதற்கு பதிலாக ஆட்டோவை துடைக்க செல்ல வேண்டியதுதானே என்றும் மிக மோசமாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. நிர்வாக திறனற்ற திமுக அரசின் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் மத்திய அரசால் மாணவன் பள்ளிக்கு செல்ல முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. காங்கேயம் அருகே வெறிநாய்கள் கடித்து 27 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கால்நடை வளர்ப்பின் மூலம் வருமானத்தை ஈட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தொட்டியப்பட்டி அமரங்காட்டு தோட்டத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த விவசாயி மோகன்குமாருக்கு சொந்தமான 27 ஆடுகள் வெறிநாய்கள் கடித்து இறந்துள்ளன. மேலும் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி வருகிறது. இதனால் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்த விவசாயி சக விவசாயிகளுடன் சேர்ந்து காங்கேயம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள அரசு மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது உயிரிழந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விடியா அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். திருப்பதி கோவிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மீன் எண்ணெய், மாமிச கொழுப்பு ஆகியவை கலந்திருந்ததாக வெளியான ஆய்வக அறிக்கையால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். திருப்பதி கோவில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலந்திருப்பதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசியது தேசிய அளவில் பரபரப்பானது. இந்த நிலையில் லட்டு தயாரிக்க பயன்படுத்திய நெய்யை ஆய்வகத்திற்கு அனுப்பியதில் மீன் எண்ணெயும் மாமிச கொழுப்பும் கலந்திருப்பது உறுதியாகியுள்ளது. மேலும் லட்டு தயாரிக்கும் நெய்யில் பாமாயில் கலந்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டதால் திருப்பதி ஏழுமலையான் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்.